அர்ஜுன் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பல வருஷ தவிப்புக்கு முடிவு தெரிய போகுது. என் மருமகளை நான் பார்க்க போறேன். உன்னோட தவிப்புக்கு மட்டும் இல்ல, என்னோட தவிப்பு, அர்ஜுனோட தவிப்பு எல்லாத்துக்குமே முடிவு கிடைச்சிடும். அண்ணா, உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீ இங்கதான் எங்கேயோ இருந்து என்ன பார்த்துட்டு இருக்க. ஐ கேன் ஃபீல் இட். ஆனந்த், பஸ்ஸு எங்கடா? இல்லண்ணா, இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது. அதான் ஸ்டேஜுக்கு வந்தா வேலை நடக்காதுன்ட்டு வரலண்ணா. கரெக்டா டைம் பார்த்து மிஸ் ஆவறா பாரு. சரி, உத்தமன் அவரு வந்தவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ண போயிருக்காருண்ணா. அச்சோ, எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. சீக்கிரம் ஆரம்பி. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை எழுதி இதுக்குள்ள போட்டு போடுங்க. என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை இப்ப நான் உன்னை முன்னாடி சொல்றேன். கோடி சூரிய பிரகாசனே, கொண்டல் மேக வர்ணனே, பாடி நான் முந்திடாமல் வந்தருள் அருந்திடு. நாடி நான் வந்த போதிலே என்னை காத்திரு ராமா, ராமானே. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அவ பேரு சொல்லிடாதீங்க. ஃப்ராட் பண்ணி அந்த ரகசிய வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களையும் மேடத்தையும் ஏமாத்த பாக்குறா. என்ன காப்பாத்துங்க அர்ஜுன் சார். Anand, yes, this is the one da. Hey, first பேரை படி. தீபா, தீபா, தீபா. தீபாவா? தீபா, நீயா? நான் யாரும் இல்ல நினைச்சேன். வெல்கம். Hey, Arjun, my dear friend, I miss you a lot, Ra. ஒரு வழியா யார் மாமாவோட ஃப்ரெண்ட்ங்கற சஸ்பென்ஸ் முடிஞ்சிருச்சு. தீபா தான் அந்த ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஷேர் யுவர் வேர்ட்ஸ். அர்ஜுன் சாருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நான் முன்னாடியே அறிமுகமானவன். அர்ஜுன் சாருக்கு நான் செக்ரட்டரியா வேலை பார்த்திருக்கேன். ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து வருது. அர்ஜுன் சார், தேங்க் காட்.
அர்ஜுன் தேடுற பொண்ணு இவளா? இவ குடும்பத்தையா நான் வலை வீசி தேடிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துட்ட எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் அர்ஜுன் அண்ணன் சார்பா அம்மா அன்பளிப்பு தருவாங்க, இருந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. பாத்தியா, நினைச்சத சாதிச்சுட்ட. ரொம்ப தேங்க்ஸ் நட்சத்ரா. இது மிகப்பெரிய சான்ஸ். உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷப்படாத. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எப்ப வேணாலும் உன்னை வீட்ல இருந்து விரட்டு வேண்டி. என் மாமா எனக்கு மட்டும்தான். நான் தேடுற ஃப்ரெண்டு இவளா? இந்த தீபாவா? என்னை காப்பாத்தி அந்த காயினை கொடுத்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்த அந்த பொண்ணா இவ? நோ சான்ஸ். அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. வசு எங்க? இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல இல்லாம போயிட்டாலே. இப்ப அவ இருந்திருந்தா ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்திருப்பால. எங்க போயிட்டா இந்த வசு? வசு 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 ஏந்திரி வசு. பாட்டி, வசுந்தரா வசுந்தரான்னு கேக்குது. அதெல்லாம் உடல வா. பாட்டி கேக்குது பாட்டி. எங்கடி? வசுந்தரான்னு உனக்கு கேக்கலையா? வசுந்தரா ஏந்திரி. வசு ஏந்திரி வசு. பாட்டி அங்கதான் பாட்டி கேக்குது. சரி வா. கேக்குதுல்ல? பாக்கலாம். ஏந்திரி வசு, கம் ஆன். ஐயோ ஐயோ ஐயோ, வாய வைக்கிறானே வாய வைக்கிறானே. ஐயோ அடியே, கட் பண்ணு. இத வச்சு ரொம்ப நாள் ஓட்டல. ஆஃப் பண்ணு. கட் பண்ணு. வா, நம்ம நைஸா இங்க இருந்து போயிடலாம். ஐயோ என்னென்னமோ பண்றானே. வசு 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 பாரு, கண் திறந்து பாரு. வசு வசு, என்ன பாருங்க. சொல்லு, என்ன நடந்தது? ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். ஏய், ஃப்ராட். யாரை ஏமாத்த பாக்குற? அர்ஜுன் சார், அந்த வார்த்தைகளை எப்படி இவ தெரிஞ்சுக்கிட்டான்னு கேளுங்க. ஏய், எப்படி தெரியும் உனக்கு? அந்த வார்த்தை எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லு. ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. இல்ல, இவ சரிப்பட்டு வர மாட்டா. ஆனந்த், உடனே இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணு. வந்து இவளை அரெஸ்ட் பண்ண சொல்லு. என் ஃபேமிலி கிட்ட ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு மேல கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், மா வாமா. சார் வேணாம் சார். நடமா அவுட். வா சொல்றேன்ல. வசுந்தரா, ரொம்ப தேங்க்ஸ்மா. சாரி மேடம், இவ்ளோ ஏற்பாடு பண்ணியும் நீங்க தேடுற குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல வசுந்தரா, எங்களுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உன்னால பெரிய அசம்பாவிதம் நடக்காம போச்சு. தப்பான ஆளை செலக்ட் பண்ணாம விட்டோமே, அதுவே பெரிய விஷயம். அதுக்கு காரணம் நீதான். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல மேடம்,
நான் என் கடமையை தானே செஞ்சேன். அர்ஜுன் சாருக்கு என் மேல இவ்வளோ அக்கறை. 19 வருஷமா அவரை தேடிட்டு இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுக்காக ஆசையா வாங்கின ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருக்காருன்னா உண்மையிலேயே அர்ஜுன் சாருக்கு பெரிய மனசுதான். சார், இது உங்க ரொம்ப வருஷம் பார்க்காத ஃப்ரெண்டுக்காக வாங்கினது என்கிட்ட கொடுக்குறீங்களே. எனக்கு இது வேண்டாம் சார். நான் இந்த ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்ல, யாருக்கும் தெரியாது. நோ 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 நோ, இந்த ஃப்ரெண்டு தான் அந்த ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி எரிஞ்ச ட்ரெஸ்ஸோட இருக்க கூடாது, நீ போட்டுக்கோ. உங்க ஃப்ரெண்டுக்காக ஆசையா வாங்கின ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது. இது அவங்களுக்கு கொடுக்கறது தானே நல்லா இருக்கும். இதை நான் போட்டுக்கிட்டா எனக்கு கில்ட்டியா இருக்கும். வசு, ரிலாக்ஸ் வசு. யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும், நீயே சொல்லியிருக்க. ஓகேவா? எப்பவுமே நல்ல சம்பவங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேட் திங்ஸ் ஹேப்பன்ஸ். அதை அப்படியே நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஏன் அர்ஜுன் சார், உங்க ஃப்ரெண்டு கிடைச்சிருந்தா இந்த வேலையை விட்டு இவ போயிருப்பாளேன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்படி என் மேல வெறுப்பா இருக்கிற நீங்க எதுக்கு இப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆக்சுவலா எனக்கு ஆப்போசிட்ல நடந்த இவ்வளவு பெரிய சரியா அழகா கண்டுபிடிச்ச பாரு, அதுக்காக. இப்படிதான் பொண்டாட்டி மேல கை நீட்டுவீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க நிலைமை என்னன்னு தெரியுமா? ஜெயில்ல களி திங்கணும். டாக்டர், இவரு என் ஹஸ்பண்ட் இல்ல, என்னோட பாஸ். என்னது பாஸா? சாரி சார், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே டாக்டர். அவங்களுக்கு காயம் ஏதாவது பெருசா இருக்கா? டிடி இன்ஜெக்ஷன் தவிர வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுமா? காயம் எல்லாம் பெருசா எதுவும் இல்ல சார். அம்மா வசு, சொல்லுங்கப்பா. இல்லம்மா, ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னியே, என்னாச்சுமா? அர்ஜுன் சார் தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. நாங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். சரிம்மா, ஜாக்கிரதையாம்மா. சரிப்பா. நீங்க இவ்ளோ கேர் எடுத்து கேக்குறத பாக்குறப்போ ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட மனைவி மேல காட்டுற அக்கறை மாதிரி இருக்கு. ஐயோ டாக்டர், அப்படிலாம் எதுவும் இல்லை. இவங்க என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி, அவ்வளவுதான். அதைத்தான் நானும் சொல்றேன். ஒரு குடும்ப தலைவர் காட்டுற அக்கறைய ஒரு நிறுவனத்தோட தலைவரா இருந்து நீங்க காட்டுறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா மனசு சரியா இருக்கான்னு பாக்குறவன் தான் நல்ல புருஷன். நிச்சயம் உங்களை கட்டிக்க போறவளுக்கு நீங்க அதே மாதிரி புருஷனா இருப்பீங்க. கீப் இட் அப். தேங்க் யூ டாக்டர். போலாமா? கன்றாவி. ஏய், நீ எடுத்த அந்த வீடியோவை அதுல போட்டுரு. அதான் நீ ஏதோ டியூபோ டயரோ ஏதோ சொல்லி தொலைவியடி, அதுல போட்டு அவ மானத்தை வாங்குடி. இதாண்டி வாய்ப்பு. ஐயோ பாட்டி, அது கிரிமினல் குற்றம். மாட்டிக்கிட்டோம்னா கம்பி என்னன்னு பாட்டி. ஏ லக்கி குட்டி, ரொம்ப யோசிக்காதடி. நீ வேலை பாக்குற இடத்துல தானே அவளும் வேலை பாக்குறா. போற இடத்துல எல்லாம் அவளுக்கு வேண்டாதவங்க ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? அந்த 4 பேர்ல ஒருத்தர் முடி. அர்ஜுன் சார் வீட்ல நட்சத்திரான்னு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தி இருக்கா. அவளுக்கு இவ்வளவு கண்டாலே ஆவாது. அவளுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடட்டுமா? எல்லாம் அவ பாத்துப்பா. அனுப்புடி, அனுப்பு. அப்புறம் அவ பாத்துப்பா. எஸ், பறக்க விட்டுட்டேன் பாட்டி. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசக்கதவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. காசு கட்டு போதே. ஆனந்த், மா, அர்ஜுன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. பதட்டப்படாதீங்கம்மா. வசுந்தராவை கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட தானே போயிருக்காரு. அங்க கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம். கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. எனக்கு என்னவோ இவ்ளோ செலவு பண்ணியும் அவரோட ஃப்ரெண்டு கிடைக்காத சோகத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் நட்சத்திரா, நல்லதா எதுவுமே பேசவே மாட்டியா? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா இப்ப அர்ஜுனா நான் எங்கன்னு சொல்லிட்டு? ஏ நட்சத்திரா, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. நீங்க இப்படி என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு, என் மேல கேர் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் என்ன கரெக்டான டைம்ல காப்பாத்தலன்னா எனக்கு ஏதாவது ஆயிருக்கும். நல்ல வேலை அந்த கார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணணும்னு தோணுச்சே. பெரிய விஷயம் வசு. யூ ஹேவ் பிரெயின்ஸா? நான் மூச்சே இல்லாம இருந்தப்போ செயற்கை சுவாசம் கொடுத்து என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
என்ன பாக்குறீங்க வசுந்தரா? இன்னும் உங்க ஏரியா வரல, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். சார் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, காரை நிறுத்துங்க. இங்க இருந்து வீடு ரொம்ப பக்கம், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி இரு. இந்த ஆட்டோ இருக்கு, பிடிச்சு போயிடு வசு. தேங்க்யூ சார். பத்திரம். பாய் வசு. பாய். பாய். டாடா. ஆண்டி, நான் வசுவை பத்தி என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இத பாருங்களேன். ஏய், என்னது இது? உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஆண்டி, எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறீங்களே தவிர என்ன நடந்திருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? இத பார்த்தாவது வசுந்தராவை பத்தி புரிஞ்சுட்டு இருப்பீங்கல்ல. என்ன புரியணும்? என்ன இருக்கு இந்த வீடியோல? ஆனந்த், இது என்னன்னு பாருப்பா. பாருங்க சின்ன மாமா. என்னடா ஆனந்த் இது? ஒன்றும் இல்லைம்மா, இது ஏதோ அண்ணன் வசுந்தராக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் தரா மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு எதுவும் தப்பா தெரியலம்மா. அண்ணன் வந்தா அண்ணங்கிட்டே கேட்டுப்போம். எனக்கு என்னவோ அப்படி தெரியல, வேற மாதிரி தெரியுது. உனக்கு எல்லாமே வேற மாதிரி தான் தெரியும் நட்சத்திரா. ஏன்னா உனக்கு வசுந்தராவை பிடிக்காது. முதல்ல இது எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லு. நீ புது நம்பர் மாமா. அப்ப கண்டிப்பா நம்மள பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும். எவ்வளவு நேரம் இந்த வீடியோ எடுத்திருப்பேன்? சத்தியமா நான் ஷூட் பண்ணல மாமா, வேற யாரோ ஷூட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, நான் ஆண்டி கிட்ட காட்டினேன். இப்போ இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. மை காட், நீயும் பொண்ணுதானே இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? வசுந்தரா கார்ல மாட்டிக்கிட்டா, மூச்சே விட முடியல. அவளை தூக்கிட்டு வந்து வெளில போட்டா அவளுக்கு பிரீத்திங்கே வரல. அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் இன்ஸ்பிரேஷன் கொடுத்த பிறகுதான் அவளுக்கு பிரீத்திங்கே வந்துச்சு. அதை எவனோ வீடியோ எடுத்து நெட்ல போட்டுருக்கானோ, அதை தூக்கிட்டு வந்து இங்க காமிச்சிட்டு இருக்க நீ. பாவம் அந்த வசுந்தரா. இந்த வீடியோவை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்தா அவளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு வசுந்தரா என்ன பதில் சொல்லுவா? Damn it. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், சாவச்சிர அந்த பொறுக்கிய. ஆனந்த், சைபர் கிரைம் போன் பண்ணி அந்த வீடியோ பிளாக் பண்ண முடியுமான்னு கேக்குறியா? சரிண்ணா, கேக்குறேன். வசுந்தரா மட்டும் இல்லனா, நாம தேடுற அந்த குடும்பத்துலதான் இவன் தேடுற அந்த ஃப்ரெண்டும் இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏய் ஆனந்த், என்ன சொல்றாங்க? ஆமாண்ணா, இந்த ஃபங்க்ஷன்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, அம்மா தேடுற குடும்பத்துல தான் நீங்க தேடுற பொண்ணு இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஓ மை காட், பாவண்டா வசு. இப்ப இந்த விஷயம் அவங்க வீட்டுல தெரிஞ்சு இந்த வீடியோ பத்தி அவகிட்ட கேட்டா அவ என்ன பதில் சொல்வா? நில்லு நில்லு. டேய், எங்கடா? இங்க இருக்கியா? இந்த பாரு, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறமா உள்ள போ. பாருடா, பாக்க சொல்லுடா. முதல்ல வாட்டாவை பாக்க சொல்லு. நீ என்ன பாக்குற? அவகிட்ட குடுறா. என்ன வசு இது? நீ பார்த்தது போதும், பாரு பாரு, நல்லா பாரு. ஐயோ, சம்பாதிச்சுட்டு வந்து கடன் அடைக்கிறேன்னு அப்படியே ரோஷமா வேலைக்கு போயிட்டு இப்படிதான் நீ சம்பாதிக்கிறியா? உனக்கு குடுத்தன நடத்தணும்னு ஆசையா இருந்தா நல்ல கௌரவமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தன நடத்த வேண்டியதானே? இப்படி குறுக்கு வழியிலாம் ஐயோ போகவே கூடாதுடி. என்ன வசு இது? என்ன நடக்குது இங்க? வசு, என்ன இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? எனக்கு எதுவுமே தெரியாதுமா.
என்ன தெரியாதுன்ற? ஆமா, தியேட்டர்ல படம் ஓடுற மாதிரி நல்லா ஓடிட்டு இருக்கு. அவன் கூட அசிங்கம் பண்ணிட்டு வந்திருக்கா. தெரியாதா? தெரியாது. அடக்க ஒடுக்கமா புடவைய கட்டிட்டு போனது இப்படி முந்தானிய முச்சந்தில விரிக்கதானாடி? அரபி குதிரை மாதிரி போறப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி எசகு பிசக ஏதாவது பண்ணி தொலைப்பேன்னு தெரியும். அசிங்கமா பேசாதீங்க பாட்டி. நான் பேசுறது உனக்கு அசிங்கமா தெரியுதா? அப்படியே நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். யார் இந்த கேவலமான வேலையை பார்த்திருப்பா? நம்ம பார்த்த மாதிரி வசுந்தரா வீட்லயும் பார்த்திருப்பாங்கல்ல. என்ன சொல்லி சமாளிப்பா இவ? என்ன நடக்குது இங்க? வசு, என்ன இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணல, தப்பு பண்ணல. ஏய், சும்மா இங்க இருந்து கத்தாத. இத பாருடி, எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும். அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நீ விளக்குல வந்து சத்தியம் பண்ணுடி. என்கிட்ட சொன்னல தெரியவே தெரியாதுன்னு. நீ விளக்கு மேல சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணிடி. வந்து விளக்கு மேலே சத்தியம் பண்ணு. அம்மா, என்னம்மா அது? ஓடி. இடி. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என்ன பண்றீங்க? இப்ப நான் என்னத்த பண்ணிட்டேன்? தப்பு பண்ணிட்டு வந்து இல்லன்னு சொல்றா. வேற என்ன பண்றது? அந்த வீடியோ ஒழுங்கா பாத்தீங்களா நீங்க? பாத்துட்டு தான் பேசுறோம். வசுந்தரா கார்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால மூச்சு கூட விட முடியலங்க. நான் பார்த்து ஓபன் பண்ணி வெள்ள கூட்டு வந்து மூச்சு கூட்டு உயிரை காப்பாத்தி இருக்கேங்க. நீங்க அவங்க மட்டும் சந்தேகப்படல, என்னையும் சேர்த்து சந்தேகப்படுறீங்க. ஏங்க இதுல நானும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. என் சைடுல இருக்க ஞாபகம் நீங்க புரிஞ்சுக்கணும். என் பேத்தியோட குழந்தைனாராச்சேன்னு விட்டு வைக்கிறேன். இல்லன்னா இங்கேயும் அடக்கம் பண்ணிட வேண்டாம். சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? சார், நீங்க எதுவும் பேச வேண்டாம். இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்தா எங்க மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? எப்படி சார் கல்யாணம் பண்ணுவோம் அவளுக்கு நாங்க? அப்பா, அர்ஜுன் சார் சொல்றது நிஜம். நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. என்ன நம்புங்கப்பா. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து எங்க பொண்ணுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது சார். இப்ப புதுசா காருக்குள்ள சிக்கிட்டான்னு சொல்றீங்க. எங்களுக்கு எதுவுமே புரியல சார். போதும், இனிமே அவ வேலைக்கு வரமாட்டா சார். கடையநல்லூர் காந்திமதியா கொக்கா வெச்ச குறி தப்பாது இல்ல. எங்க பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எங்க பொண்ணு நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல கிளம்புங்க சார். சார், தயவு செஞ்சு அவங்க டார்ச்சர் பண்ணாதீங்க சார். அந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்க சார். எந்த தப்பும் நடக்கல சார். நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். வசுந்தரா எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் சார் இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க. அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதனால தான் சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க முதல்ல கிளம்புங்க. எனக்கு ஐயோ நீட்டிட்டு வசுந்தரா இல்லாட்டி என் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிற முயற்சியில இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. நடந்தது என்னன்னு இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் புரிஞ்சுக்காம இருக்காங்களே. நம்ம போன பிறகு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களோ. அவங்க பாட்டி வயசு பொண்ணு கூட பார்க்காம கையை பிடிச்சி வச்சுட்டு போய் விளக்குல வைக்கிறாங்க. மத்தவங்க இன்னும் வேடிக்கை பாக்குறாங்க. புரிஞ்சிக்கவே முடியலையே. நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்குமே சேர்த்து காப்பாத்தினேன். அதை கூட சொல்ல விடல. இவர் தான் வசுந்தரா அப்பாங்கிறது எனக்கு ஷாக்கா இருக்கு. வசுந்தரா மேல எந்த தப்பும் இல்லைங்கிற விஷயத்த புரிய வச்சுட்டு தான் நம்ம இங்க இருந்து போனோம். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போவே கூடாது.
மிஸ்டர் அர்ஜுன், இன்னும் நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை நேத்தே போங்கன்னு சொன்னல, கிளம்புங்க சார் முதல்ல. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நைட்டு முழுக்க இங்கே தான் இருந்தீங்களா? யாருக்கு தெரியும், இவளே கூட இங்க இருக்க சொன்னாலும் சொல்லிருப்பா போல இருக்கு. சார் போதும் சார், என் பொண்ண விட்டுருங்க. இனி எதுவும் தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல. உங்க பொண்ணுன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணாம இருந்தா இன்னைக்கு உங்க பொண்ணு உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு உயிரை காப்பாத்துனது தப்பா சார்? சார், நீங்க இத பத்தி நல்லா யோசிக்கணும் தான் சார் நான் நைட்டு முழுக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க திருப்பியும் வந்து இப்படி யோசிக்காம பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி சார்? என்ன வண்டி இந்த பக்கமே திரும்புது? தம்பி வேற யோசிச்சுக்கிட்டே இருக்கான். மனசு மாறிட போறான். எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு சார். அதுவும் வசுந்தரா மாதிரி ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கொடுமை சார். எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிற வசுந்தரா அப்பாக்கு இதுவும் புரியும் நான் நினைக்கிறேன். மிஸ்டர் அர்ஜுன், ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணி வசுந்தராவை கூட்டிட்டு போங்க. அவ வேலைக்கு வருவா. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா சொல்ற அவர்கிட்ட? என்னங்க இது? நடந்தது தப்புன்னா அவர் விடிய விடிய இங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டார். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. துளசி, நீ வசுவை வேலைக்கு அனுப்பு. ஐயோ, திரும்ப அவளை அங்க வேலைக்கு அனுப்புறானே. இவன் அவளை வேலைக்கு கூட்டிட்டு போவானா, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போவானான்னு தெரியலையே. ஒவ்வொரு பிரச்சனையா கோத்து விட்டாலும் வெளியே வந்துடுறாளே. கோடி ரூபாய் கனவா கலைஞ்சு போயிடும் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? வசு உனக்கு தான் சொல்லி என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையுமே நீ கரைச்சிட்ட. இந்த சான்ஸ மட்டும் நீ கோட்டை விட்ட, அவ்வளவுதான். வேணாம் வேண்டாம், நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ் இது மட்டும்தான். இது மட்டும் வசு எனக்கு கிடைக்கல. நல்லா கேட்டுக்கோ, நான் இவ்வளவு நாள் உனக்கு கொடுத்தல பணம் அத்தனையும் நீ எனக்கு கொடுக்கணும். முடியுமா முடியாது? யோசிச்சுக்க. என்னாச்சு பாட்டி? பாட்டி நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பாட்டி யோசிக்கிறேன்ல. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அக்கா, என்னாச்சு? கதவை தர. அம்மா, அக்கா. அம்மா, டேய், உன் புத்திரி, உன் பொண்ணு தூக்குல தொங்குறாடா, என் கண்ணு முன்னாடியே தொங்குறாடா. டேய் தம்பி, கதவை திறக்கா. நான் எங்க போய் அழுவேன்? கதவை திறங்கம்மா. அம்மா, கதவை திறக்கா. இலக்கியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அக்கா, அவளை முதல்ல கீழே இருக்குக்கா. ஐயோ லக்கி, நீ பக்கத்துல வந்து நான் தொங்கிடுவேன். போ பாட்டி. இனிமே என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாலேம்மா. நம்ம வீட்ல இருந்து யாரு பாட்டி பொண்ணெடுப்பா? அக்கா, வசுந்தராவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இவளை கரை சேர்க்கிறேன்க்கா. உன் பொண்ணு படத்தை லட்சம் பேர் பாத்துருக்கானுங்க. அவளை எவன்டா கட்டிப்பான்? அது பாக்குறவங்களோட கண்ணுல இருக்கு. ஆமாண்டா, கண்ணுல இருக்குன்னு வீடியோல யார் கூட இருந்தாலோ அவன் கூடவே அனுப்பிச்சு வச்சிருக்க. என்னக்கா இப்படி பேசுற? உயிருக்கு போராடினவளை காப்பாத்தி இருக்காரு அர்ஜுன். அவருக்கு நன்றிதாக்கா சொல்லணும். அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குக்கா. ஐயோ, இப்ப அவன் கூடவே அனுப்பி வச்சிருக்கல, அது எந்த இடத்துல கொண்டு வந்து விட போதோ அது மட்டும் நீ பாருடா. நீ பாரு. பேத்தின்னு கூட பார்க்காம இப்படி சாபம் விடுறீங்களே. ஏய், யாருக்கு யாரு பேத்தி? உன்னை சாவச்சிருவேன். எனக்கு லக்கி மட்டும் தாண்டி பேத்தி. இலக்கியா, பிளீஸ் இலக்கியா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உனக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல? தயவு செஞ்சு கீழே இறங்குமா ப்ளீஸ். அக்கா, நீயாவது எடுத்து சொல்லுக்கா. ஐயோ, நேர்மையா பேசுறாண்டி உங்க அப்பா. உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாண்டி. வசுக்கு முதல்ல பண்ணிட்டு நிச்சயமா உனக்கு பண்ணுவாண்டி. ஐயோ, உங்க அப்பா மேல சத்தியமா அவன் பண்ணி கொடுப்பாண்டி. இறங்கடி என் செல்லமே. போதும் இறங்கு, போதும். இறங்கிட்டாடா. பாட்டி, பாட்டி, என் நடிப்பு எப்படி பாட்டி? ஐயோ, நீ நடிகர் திலகண்டி. ஏய், நல்ல ஹோட்டலா பார்த்து நல்ல போட்டியும் தலைக்கறியும் நல்லா சாப்பிடணும். ஓகே பாட்டி. கத்துனதுல உடம்புல உள்ள தெம்பெல்லாம் ஓடி போயிடுச்சு. ஓகே பாட்டி. பாட்டி, எனக்கு சிக்கன் லெக் பீஸ் வேணும். முழு கோழிய வாங்கி தரேன்டி. வாடி, கைப்பிடி. வா போலாம். எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க சார்.
அதே நேரம் நீங்க ஏன் எனக்காக கஷ்டப்படணும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு பொண்ணை விட்டு போறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் வசு? அதுவும் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லும்போது அதனால தான் அங்கேயே இருந்துட்டேன். அந்த வீடியோவை பார்த்து சில பேர் தப்பா தான் நினைக்கிறாங்க சார். யாரா இருந்தாலும் அதை முதல்ல ஷூட் பண்ணது தப்பு. அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. அதை விடு வசு, அதை பத்தி பேசுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உன்னை ஆபீஸ்க்கு அனுப்புனாங்க பாரு, அதுவே பெரிய விஷயம். நீங்க இது மாதிரி நைட்டு முழுக்க இருந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ணீங்கல்ல, அதனாலதான் என்ன அனுப்புனாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என் தேங்க்ஸை ஏத்துக்கிட்டது உண்மைனா சிரிச்ச பத்தாது. வேற என்ன செய்யணும்? இப்ப சைனாக்காரன் மாதிரி ஒரு பவ் பண்ணுமா? அப்படியெல்லாம் இல்ல சார். எனக்காக நீங்க ஒரு காஃபி சாப்பிடணும். டெய்லி இவ்வளவு தூரம் வந்து காஃபி சாப்பிடுவியா? சார் சும்மா கலாய்க்காதீங்க சார். நான் பொக்கே ஷாப்ல வேலை செஞ்சப்போ இங்கதான் ரெகுலரா காஃபி குடிப்பேன். இவர் என்னோட பாஸ். ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து நம்ம கடையில தான் காஃபி சாப்பிட போறாரு. காஃபின்னு சொன்ன உடனே சாருக்கு உங்க கடை தான் ஞாபகம் வரணும். நீங்க போய் கார்ல வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். சரிண்ணே. இந்தம்மா. நல்லா இருக்கு. ரொம்ப சூடா இருக்கு. என்ன கிளாஸ் இது இவ்வளவு சூடா இருக்கு? ஐயோ ரொம்ப சூடா இருக்குல்ல சார்? ஆமா. இப்ப குடிங்க. இவங்க தானே மச்சி யூடியூப்ல லிப் டு லிப் கிஸ் அடிச்சு வைரல் ஆனாங்களே, அந்த பார்ட்டி தானே மச்சி? 2 பேரும் கிளாஸ் டு கிளாஸ் தான் டீ குடிப்பாங்க போல இருக்கு. முந்தானையிலேயே முடிஞ்சு வச்சிருக்காங்க பாரு. சார் வாங்க சார் நம்ம போலாம். பஸ்ஸு ஏன் டென்ஷன் ஆவற? இது புடி. இதை எடுத்துட்டு போய் கடைக்காரன் கிட்ட பைசா கொடுத்துட்டு வா. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே? ஓ பாய். தல, நீ உண்மையிலேயே ரசனையான ஆள் தான். செம்மையா செலக்ட் பண்ணிருக்க. நான் அந்த டீ கடையை சொன்னேன். ஓ, நீ கூட ரொம்ப ரசனையான ஆள் தான். செம்மையான ஆள் கிட்ட செம்மையா அடி வாங்க போற. தபர் தம்பி, பேச்சு பேச்சா இருக்கணும். அடிதடினா எங்களுக்கும் தெரியும். மச்சி ஏமலியா கைய வச்சு. ஐயோ, கை மட்டும் இல்லடா, காலும் வைப்பேன். ஏய், ஒரு ஆம்பளை இருக்கும் போதே ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு கலாட்டா பண்றீங்களே, அந்த பொண்ணு தனியா மாட்டுச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஏய், 3 எண்ணுவேன், அதுக்குள்ள ஓடிரு, இல்ல செத்துருவேன். பார்ப்பா, நீ பச்சை மாதிரி தெரியற. கொஞ்சம் பண்புள்ள நாட நடந்துக்கோ. 3 எல்லாம் பத்தாது, கொஞ்சம் ஏத்தி எண்ணு. சரிடா, ஓடிடுறோம். சரிடா. 3 குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் வசுந்தரா. சாரி வசுந்தரா. எதுக்கு மேடம்? அது அந்த வீடியோ. அத விட்டு தள்ளுங்க மேடம். யாரோ நாகரிகம் தெரியாத ஜென்மங்க பண்ண வேலை. அத பத்தி நான் கவலைப்படல மேடம். வீட்ல அதனால ஏதாவது பிரச்சனையாமா? ஆமா மேடம். ஆனா அர்ஜுன் சார் தான் கரெக்ட் டைம்க்கு வந்து எல்லாத்தையும் அப்பா அம்மாக்கு புரிய வச்சாரு. இந்த வீடியோவால உனக்கு பர்சனல் பிரச்சனைங்க வந்திருக்கலாம். நாளைக்கு கல்யாண ஏற்பாடு பண்றப்ப அது இடைஞ்சலாவும் வரலாம். ஏன் வசுந்தரா, இங்க தொடர்ந்து வேலை பாக்குறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் பாத்துக்கிறேன் மேடம். ஆனந்த், நம்ம எல்லாம் தெரியுது ஒரே ஃபேமிலின்னு வசுந்தராவால் தெரிய வந்துச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணோம், அதுக்கு வசுந்தராவோட ஹெல்ப் தேவை. So she can be my personal secretary and I don't have any problem, huh? ஆவி புடிங்க வாங்க. வேண்டாம் சார் வாங்க சார்.
அர்ஜுன் சார் வசு வேண்டாம் வசு. வசு சார் ஆவி புடிச்சதா வசு வசு போ. தூக்கி அடிச்சிரும் போயிடு. சார் சொன்னா கேளுங்க சார். ஏன் இப்படி உயிரை வாங்குற வசு? எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றல, எல்லாம் கொட்டிடுச்சு பாரு. நான் திருப்பியும் சொல்றேன், இது எனக்கு வேண்டாம் வேண்டாம். என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்னதான் குறை சொல்லுவாங்க. ப்ளீஸ் சார், வந்து நல்ல பொள்ளையா ஆவி பிடிங்க. லூசு வசு, தண்ணி சூடா இருக்கு, அதுல ஆவி புடிச்சு என்னோட ஃபேஸ்க்கு ஏதாச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாது சார். உங்களுக்கு பயமா இருந்தா வாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆவி பிடிக்கலாம். ஏய் 2 பேரா? அதெல்லாம் வேணாம், நான் வரல. ப்ளீஸ் அர்ஜுன் சார், நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இப்போ ஆவிய புடிச்சீங்கன்னா நான் உங்க ஃப்ரெண்ட பத்தின ஒரு விஷயத்த சொல்லுவேன். நிஜமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி வா பிடிக்கலாம். வசு இப்போ எப்படி இருக்கு சார்? ரிலாக்ஸா இருக்கு, தும்மல்லாம் நின்னு போச்சு. அட்லீஸ்ட் இப்பயா சொல்லு வசு. ஃப்ரெண்ட பத்தின விஷயம்னா விட மாட்டீங்களே, தோண்டி துருவிடுவீங்களே. என் ஃப்ரெண்ட எவ்வளவு தீவிரமா தேடிட்டு இருக்கேன்னு தெரியும்ல உனக்கு. சொல்றேன். நாம எதிர்பார்த்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட நாம அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வரலனாலும் நாம அவங்கள நெருங்கிட்டோம். எப்படி சொல்ற? நாம இன்வைட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணது மொத்தம் 66 பேரு. ஆனா 60 கேர்ள்ஸ் தான் வந்தாங்க, 6 பேரு வரல. எப்படி சொல்ற? கணக்கு எடுத்தியா? ஆமா, ஒவ்வொரு தலையா என்னென்ன வராத 6 பேர்ல உங்க ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல. கரெக்ட். சூப்பர் சூப்பர் வசு, அமேசிங், பிரில்லியன்ட் ஐடியா. சூப்பர் வசு. ஏய் என்னாச்சு? என்னால உங்களை நேருக்கு நேரா பார்க்க முடியல. உங்க ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இவள வீட்டை விட்டு வெளியில துரத்துவாங்கன்னு பார்த்தா இவ இன்னும் மாமா கிட்ட நெருங்கி வந்துட்டா. கிட்டத்தட்ட பாதி பொண்டாட்டி மாதிரி ஆயிட்டா. நான் இங்க கிறுக்கு புடிச்சு நிக்கிறேன். இவளெல்லாம் விடவே கூடாது. எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீரணும். மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு, கண்ணு முன்னாடி நிக்காத. என்ன மாமா போன்னு சொல்லிட்டு வசுவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாய் நிறைய சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? உன் யோகிதை தெரிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. டேய், இத பாரு, உன் பொண்ணை எவனை கட்டிக்க வர மாட்டா, பேசாம இவனை நம்பி கொடுத்துருன்ற. முடியவே முடியாது. இவனை பொண்ணு கேட்டு வர சொன்னது உன் வேலையா? முதல்ல மரியாதையா அவனை கிளம்ப சொல்லு. பாட்டி பாருங்க பாட்டி, மாமா சும்மா சும்மா என்ன எடுத்து பேசிட்டு இருக்காரு. நான் இருக்கேன்டா, நீ கவலையே படாத. நீ வாடா மாப்பிள. இங்க பாருக்கா, கண்டவனை எல்லாம் பொண்ணு பார்க்க வர சொல்லாத. நாளைக்கு பசுவை பொண்ணு பார்க்கறதுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து வர்றாங்க. அப்படி எவன் வரான்னு நானும் பாக்குறேன். நீ வாடா மாப்பிள, நான் இருக்கேன். அட வா 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 வா. மாமனாரே, இந்த நார அப்புறமா வச்சுக்கலாம், வா வாங்கடா. சே, நாளைக்கு ஒரு இடத்துல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க வசு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லலாம்ல? வரலாமா? நீங்க எடுக்கிற முடிவு என் நல்லதுக்காக தான் இருக்கும். எனக்கு சம்மதம் தான்ப்பா. இன்னும் தெரியல,
பொண்ணு பார்க்க வராங்கங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லுங்க அர்ஜுன் சார். நீ கொஞ்சம் காத்தால வந்துட்டனா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாரி சார், நாளைக்கு என்னால வேலைக்கு வர முடியாது. ஏன் வர முடியாது? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட தேடுறதை விட உனக்கு முக்கியமான வேலைன்னு இருக்கு வசு. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். பொண்ணு பார்க்க வராங்களா? நிச்சயமா வீட்ல விட மாட்டாங்க சார். லூஸ் மாதிரி பேசாத வசு. எத்தனை மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க? ஈவினிங் தான் வராங்க. ஈவினிங் தானே? என்ன காத்தால தான் மேக்கப் போட போற? சும்மா ஒரு புடைய சுத்திக்க போற? வசு போயிட்டு சீக்கிரமா டிராப் பண்றேன், வா வசு. இல்ல சார், அப்பா அம்மா கண்டிப்பா என்ன விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அட இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் வசு. சார் ப்ளீஸ். சரி ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ. கண்டிப்பா போலாம் சார். சரி ஓகே, குட் நைட், பை. குட் நைட் சார். வசுவ பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமா? வீடியோனால வந்த பிரச்சனையால சீக்கிரம் கல்யாணம் பண்றாங்க போல இருக்கு. இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட பத்தி தான். பொண்ணு பார்க்க வராங்கன்னு அர்ஜுன் சார் கிட்ட சொன்ன உடனே ஏன் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்தாரு? ஒன்னும் புரியலையே.